சிறப்பு விருந்தினர்கள் இணைந்து மெரிடியன் மருத்துவமனையில் முழு நேர இதய அறிவியல் மையம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று எனக்கு முன்னால் வாழ்த்து வீற்றிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய வடசென்னையின் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய இணைய நண்பர் மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்களே, இந்த மருத்துவமனையின் பயனாளியாகவும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் தொகுதி மக்களின் பாதுகாவல் அரணாகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மாதவரம் சுதர்சனம் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நான்குநேரி தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய திரு ரூபி மனோகரன் அவர்களே, வந்திருப்பவர்களை தொடக்கத்தில் வரவேற்று சிறப்பித்து வீற்றிருக்கிற பெருமதிப்பிற்குரிய வசந்த் செல்வி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இதய அறுவை சிகிச்சை நிபுணர் பெருமதிப்பிற்குரிய மூசா குமி அவர்களே, இதய அறுவை சிகிச்சை நிபுணர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் அஸ்வானி லதா அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருநகர சென்னை மாநகராட்சியின் 10வது மண்டல குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வருகை தந்திருக்கின்ற மருத்துவர் பெருமக்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பான நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை தந்த இந்த மருத்துவமனையின் நிர்வாகத்தினருக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே உரையாற்றியவர்களும் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற சகோதரியும் எடுத்துச் சொன்னதைப் போல கடந்த ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மருத்துவமனையை திறந்து வைக்கும் வாய்ப்பு மரியாதைக்குரிய மாதவரம் சுதர்சனம் அவர்களால் எனக்கு ஏற்படுத்தி தரப்பட்டது. நான் இந்த பக்கம் போகும்போதும் வரும்போதும் மெரிடியன் மருத்துவமனை குறித்த செயல்பாடுகளை கேட்டறிந்து செல்லுகிற போது இந்த மருத்துவமனை மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. பயனாளிகள் மிகுந்த மகிழ்ச்சியோடு பயன்பெற்று வருகிறார்கள். மிக சிறந்த வகையில் அதிநவீன தொழில்நுட்பத்தை பல துறைகளிலும் இங்கே செயல்படுத்துகிறார்கள் என்கின்ற விஷயங்களை அறிந்தபோது உண்மையில் மகிழ்ச்சியாகவே இருந்தது. காரணம், மரியாதைக்குரிய டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் எடுத்துச் சொன்னதைப் போல மருத்துவ கட்டமைப்பு வட சென்னையில் மேம்படுத்திட வேண்டும் என்பதில் அரசும் அரசுக்கு உறுதுணையாக தனியார் மருத்துவமனைகளும் ஒருங்கிணைந்து செய்யப்படும் போதுதான் அது மிகப்பெரிய அளவிலான வெற்றியையும் இன்றைக்கு ஈட்டியிருக்கிறது. அண்மையில் ஒரு புள்ளி விவரம் ஒன்றிய அரசு அறிவித்தது, மருத்துவ சுற்றுலாவுக்காக தமிழ்நாட்டிற்கு வருபவருடைய எண்ணிக்கை ஆண்டுக்கு 25 லட்சம் பேர் மருத்துவ சுற்றுலாவுக்காக உலகின் 70க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து வருகிறார்கள். உலகின் 70க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 25 லட்சம் பேர் தமிழ்நாட்டிற்கு மருத்துவ பயன் பெறுவதற்கு மருத்துவ சுற்றுலாவுக்காக வருகிறார்கள். இதுவே ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருந்துதான் பல்வேறு நாடுகளுக்கு மருத்துவ வசதிக்காக நாம் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் இன்றைக்கு 70க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டிற்கு மருத்துவ சுற்றுலாவுக்கு வருகிற நிலை என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு வருகிற வெளிநாடுகளைச் சேர்ந்த மருத்துவ சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் 25% பேர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் என்கின்ற விஷயத்தை ஒன்றிய அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது.
அந்த அளவுக்கு இன்றைக்கு அரசு மருத்துவ நிர்வாகங்களும் தனியார் மருத்துவமனைகளும் ஒருங்கிணைந்து மிக சிறப்பான மருத்துவ சேவையை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை இன்றைக்கு அரசு எந்த வகையிலெல்லாம் மருத்துவ வசதிக்காக ஒருங்கிணைந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு உணர்ந்து பார்க்க வேண்டும். முத்தமிழறிஞர் கலைஞர்களால் உருவாக்கப்பட்டது மருத்துவ காப்பீட்டு திட்டம். அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் கூட ஒன்றிய அரசு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் துவக்கி வைத்திருந்தாலும் இந்த 2007-2008 ஆண்டுகளிலேயே முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலில் இந்த காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்த காப்பீட்டு திட்டத்தில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பயன்பெற்று வருபவருடைய எண்ணிக்கை 1,47,00,000 குடும்பங்கள் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகிறார்கள். இந்த 1,47,00,000 குடும்பங்களில் அரசு மருத்துவமனைகளில் எத்தனை மருத்துவமனைகளில் இந்த காப்பீட்டு திட்டம் செயல்பாட்டில் இருக்கிறது என்றால் 964 மருத்துவமனைகளில் காப்பீட்டு திட்டம் அரசு மருத்துவமனைகளில் செயல்பாட்டில் இருக்கிறது. அதே தனியார் மருத்துவமனைகளில் 1267 மருத்துவமனைகளில் தமிழ்நாட்டில் மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 2231 மருத்துவமனைகளில் தமிழ்நாட்டில் மருத்துவ காப்பீட்டு திட்டம் செயல்பாட்டில் இருக்கிறது. தமிழ்நாட்டை விட பெரிய மருத்துவமனைகள் பெரிய மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கிறது. ஆனாலும் 2231 மருத்துவமனைகளில் காப்பீட்டு திட்டத்தின் பயன்பாடு என்பது இந்தியாவிலேயே அதிகமான மருத்துவமனைகளில் காப்பீட்டு திட்டம் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பது என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் 2021 டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி மேல்மருவத்தூரில் ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது. அந்த திட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டும் திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பல்வேறு மருத்துவ திட்டங்களை இந்த மாநிலத்தில் செயல்படுத்தி உலகத்திற்கே ஒரு முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாட்டை ஆக்கி காட்டியிருக்கிறார்கள். மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டத்திற்கு கடந்த ஆண்டுக்கான ஐநா சபையின் விருது தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது. 2,44,00,000 மேற்பட்டவர்கள் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கின்ற காரணத்தினால் ஐநா சபையின் பொதுச்சபை கூட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் திங்கள் 25ஆம் தேதி அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் நகரில் கூடி உலக அளவில் மக்களை தேடி மருத்துவம் பார்க்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை கண்டறிந்து யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு விருது தமிழ்நாட்டிற்கு ஐநா சபை தந்திருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற மாநில அரசுகள் நடத்துகிற மருத்துவமனைகளுக்கு மருத்துவ கட்டமைப்புக்கு முதன்முறையாக ஐநாவின் விருது கிடைக்கப்பட்டிருப்பது என்பது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மருத்துவ கட்டமைப்புக்கு அந்த வகையில் ஒரு இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், வருமுன் காப்போம், இப்படி ஏராளமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அண்மையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடங்கப்பட்ட நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் மக்களை தேடி போய் மருத்துவம் என்கின்ற நிலை மாறி மக்களை தேடி முழு உடற்பரிசோதனைகள் என்கின்ற வகையில் அந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்கிறது. நான் இந்த நிகழ்ச்சி முடித்து நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் இன்றைக்கு இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமுக்கு சென்று ஆய்வு செய்யவிருக்கிறேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் 1256 இடங்களில் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற மகத்தான திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு சென்னை நீங்களாக 37 இடங்களில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மட்டுமே அந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை சொல்வதற்கு காரணம் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு என்பது தனியார் மருத்துவமனைகளோடும் ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய மருத்துவர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் சொன்னார்கள். இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்த போது சொன்னது ஒரு 500 ஹாட்ஸ்பாட்ஸ் என்று அதிக அளவிலான விபத்துகள் நேர்கிற இடங்களை கண்டறிந்து அந்த விபத்துகளில் சிக்கியவர்களை
உடனடியாக சாலை விபத்துகளில் அது தேசிய நெடுஞ்சாலையா, மாநில அரசின் நெடுஞ்சாலையா, அல்லது உட்புற சாலையா, குடிசை பகுதி சாலையா, எங்கே விபத்து நேர்ந்தாலும் விபத்து நேர்ந்தவுடன் முதல் 48 மணி நேரத்திற்குள் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் பட்சத்தில் 1 லட்சம் ரூபாய் அரசின் சார்பில் உதவித்தொகை தரப்படும், உதவி செய்யப்படும் என்கின்ற வகையில் திட்டம் அறிவிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதற்கு முன்னால் எல்லாம் விபத்துகள் நேர்ந்தால் சாலைகளில் போபவர்கள் அந்த விபத்தை பார்த்துவிட்டு பரிதாபப்பட்டு கொண்டே செல்வார்களே தவிர அவர்களை கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்க்க மாட்டார்கள். மருத்துவமனையில் சேர்த்தால் பல்வேறு வகைகளில் காவல்துறையின் விசாரணைகளுக்கு, நீதிமன்றங்களின் நீண்ட நெடிய படிக்கட்டுகளை ஏறி இறங்குவதற்கு நமக்கு ஏன் இந்த வம்பு என்று போய்விடுவார்கள். அதற்கும் கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் விபத்துகளில் சிக்கியவர்களை உடனடியாக மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்ப்பவர்களுக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகை தரப்படும் என்று அறிவித்து அந்த திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினார். அந்த திட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை மருத்துவமனைகளில் பயன்பாட்டில் இருக்கிறது என்றால், அரசு மருத்துவமனைகள் 250லும் தனியார் மருத்துவமனைகள் 473லும் அந்த திட்டம் பயன்பாட்டில் இருக்கிறது. ஆக 723 மருத்துவமனைகளில் இந்த திட்டம் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது. கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் பெருமதிப்புக்குரிய மாதவரம் சுதர்சனம், ரூபி மனோகரன் போன்றவர்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் அமர்ந்திருந்த நேரத்தில் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதுவரை 1 லட்சம் தந்து கொண்டிருக்கின்ற அந்த திட்டம் இனிமேல் 2 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இப்போது 2 லட்சம் தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இதுவரை கடந்த 4.5 ஆண்டில் எவ்வளவு பேர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்றால் 4,40,835 பேர் விபத்துகளில் சிக்கியவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். தொடக்கத்தில் 1 லட்சம் ரூபாய், இப்போது 2 லட்சம் ரூபாய் என்கின்ற வகையில் அரசின் நிதி உதவியோடு 4,40,835 பேர் இன்றைக்கு இதன் மூலம் உயிர் பெற்றிருக்கிறார்கள். இதற்காக அரசு 410 கோடியே 43 லட்சம் ரூபாயை இதுவரை இந்த உதவித்தொகையாக தந்திருக்கிறது. இப்படி தனியார் மருத்துவமனைகள் இந்த உயிர் காப்போம் நிகழ்ச்சியில் ஒரு 473ம், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ஒரு 1267 மருத்துவமனைகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக இன்றைக்கு அந்த பணியினை செய்து வருகிறார்கள். அதனால்தான் தமிழ்நாடு இன்றைக்கு மருத்துவ கட்டமைப்பில் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் ஒரு மிகப்பெரிய அளவிலான இந்த முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறது. இங்கே இந்த மருத்துவமனையிலும் கூட ஒரு இருதய சிகிச்சைக்கான ஒரு பெரிய மையம் ஒன்று, இப்போது முழுநேர மையம் ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த மையத்தை பொறுத்தவரை உலகத்தரம் வாய்ந்த ஒரு கேத்தலாப் என்று சொல்லக்கூடிய இருதய கேத்த ஆய்வகம் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் இப்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. இருதய சிகிச்சைகளை எளிதான அணுகுமுறையுடன் சர்வதேச பயிற்சி பெற்ற இதய நோய் நிபுணர்களை கொண்டு பல்வேறு இந்த சிகிச்சைகள் இப்போது வழங்கப்படவிருக்கிறது. பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி, கரோனரி ஆஞ்சியோகிராபி, அதேபோல் அதரெக்டமி, பேஸ்மேக்கர் இம்ப்ளிமெண்டேஷன், எலக்ட்ரோபிசியாலஜி போன்ற பல்வேறு வகையான இந்த நிகழ்வுகளை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு எதிர்பாராத விதமாக இளம் வயதினரே கூட இதய நோயினால் பாதிக்கப்படுகிற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. எங்களை போன்ற அரசியல்வாதிகள் நானாக இருந்தாலும், மாதவரம் சுதர்சனம் போன்றவர்களாக இருந்தாலும், டாக்டர் கலாநிதி வீராசாமியாக இருந்தாலும், எங்களை போன்றவர்கள் தினந்தோறும் ஓரிரு இழப்புகளுக்கு சென்று அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தும் போது அவருடைய வயதை கேட்கிற போது அதிர்ச்சியாக இருக்கும். 40 வயது 35 வயது உள்ளவர்கள் எல்லாம் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைகிற ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் கொரோனா பேரிடருக்கு பிறகு அதிகரித்து வருகிற ஒரு அதிர்ச்சியான சம்பவம். இது குறித்து இன்றைக்கு WHO இருந்தாலும், ICMR இருந்தாலும், ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையாக இருந்தாலும் இதற்குரிய பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கொரோனா பேரிடருக்கு பிறகு இதய பாதிப்புகள் அதிகரிக்கிறது என்பது உலகறிந்த உண்மையாக இருந்தாலும் அதற்கான தீர்வு, இதற்கான காரணத்தை கண்டறிவதற்குரிய ஆராய்ச்சிகள்
தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்றாலும் உடனடியாக உயிர்களை காப்பாற்றுவதற்கு இந்த மருத்துவமனையில் எடுத்திருக்கிற முயற்சி என்பது பாராட்டுக்குரியது. தமிழக அரசின் சார்பில் இருக்கிற மருத்துவமனைகளில் இதுவரை 27 அரசு மருத்துவமனைகளில் கேத்தலாப் வசதி அரசு மருத்துவமனைகளில் செய்யப்பட்டு மிக சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருக்கிறது. அண்மையில் 2023 ஜூன் திங்கள் 27ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த இதய பாதிப்புகளுக்கு தொடக்க நிலையாக இருக்கிற அந்த நோய் பாதிப்பு உள்ளவர்கள் பல்வேறு அதுவும் கிராமங்களில் மலை கிராமங்களில் குக்கிராமங்களில் இருப்பவர்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அவர்களை பாதுகாப்பதற்கு பெரிய அளவில் வசதி இல்லாத சூழல் இருந்தது. கோல்டன் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களுடைய உயிர்களை காப்பதற்குள் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கின்ற நிலையும் இருந்தது. எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் லோடிங் டோசஸ் என்கின்ற ஒரு திட்டத்தை 2023 ஜூன் திங்கள் 27ஆம் தேதி கோவை மதுக்கரை ஒன்றியம் மலுமிச்சம்பட்டி என்கின்ற ஊரில் எங்களால் துவக்கி வைக்கப்பட்டது. அந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் இருக்கிற துணை சுகாதார நிலையங்கள் 8713 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 2336 இன்றைக்கு அந்த லோடிங் டோசஸ் என்கின்ற திட்டம் பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த லோடிங் டோசஸ் என்கின்ற இந்த திட்டத்தின் பயன்பாட்டினால் இந்த ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்டோவாஸ்டாட்டின் என்று சொல்லப்படுகிற இந்த 3 வகையான மாத்திரைகள் 14 மாத்திரைகளை ஒரே நேரத்தில் தந்து அவருடைய உயிரை அந்த கோல்டன் ஹவர்ஸ் நேரத்தில் காப்பாற்றுகிற அந்த பணியினை இந்த அரசு செய்து வருகிறது. அந்த வகையில் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் துணை சுகாதார நிலையங்களிலும் கிராமப்புறங்களில் குக்கிராமங்களில் இருக்கிற இந்த மருத்துவ கட்டமைப்புகள் இந்த லோடிங் டோசஸ் திட்டத்தை தொடங்கியதற்கு பிறகு அதில் இன்று வரை எவ்வளவு பேர் உயிர் பெற்றிருக்கிறார்கள் என்றால் 20,323 பேர் இந்த லோடிங் டோசஸ் மூலம் உயிர் பெற்றிருக்கிறார். நான் போகிற இடங்களிலெல்லாம் இந்த மருத்துவமனைகளில் 2 நாட்களுக்கு முன்னால் கூட முப்பெரும் விழா முடிந்து எல்லோரும் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். நான் அங்கிருந்து நடந்தே போய் நம்முடைய கொடுமுடி என்கின்ற ஊரில் இருக்கிற மருத்துவமனையை ஆய்வு செய்தேன். அது முடித்து குளித்தலை மருத்துவமனையை வந்து ஆய்வு செய்தேன். நான் ஒவ்வொரு நாளும் வெளியூருக்கு செல்கிற போது வாரத்திற்கு 3 அல்லது 4 மருத்துவமனைகளை சர்ப்ரைஸ் விசிட் என்கின்ற வகையில் ஆய்வு செய்து வருகிறேன். அப்படி ஆய்வுக்கு போகிற போது அந்த மருத்துவமனையில் இந்த லோடிங் டோசஸ் திட்டத்தால் பயன்பெறுபவர்கள் யார் யார் என்கின்ற பட்டியலை பெற்று அவர்களுக்கு நானே தொலைபேசியிலும் நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த மருத்துவமனைக்கு வந்து இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நீங்கள் இந்த ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்டோவாஸ்டாட்டின் என்கின்ற இந்த 14 மாத்திரைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்கிறது என்று கேட்டபோது அவர்கள் சொல்லுகிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி, உடனடியாக அங்கே இருக்கிற செவிலியர் எங்களுக்கு அந்த மருந்தை தந்தார். 108 ஆம்புலன்ஸை வரவழைத்து அங்கிருந்து ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அனுப்பினார். அங்கே போய் ஆஞ்சியோ செய்து கொண்டேன், அல்லது ஸ்டன் பொருத்தி கொண்டேன், அல்லது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்து கொண்டேன், த்ரெட்மில் டெஸ்ட் எடுத்தேன், இசிஜி எடுத்தேன் என்று ஏதாவது ஒரு இந்த பெரிய மருத்துவமனைகள் செய்யப்படுகிற இந்த ப்ரொசீஜர்ஸை சொல்லி இன்றைக்கு நலமுடன் இருக்கிறேன். என்னுடைய உயிரை ஆரம்ப நிலையில் காத்தது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த லோடிங் டோசஸ் ஸ்கீம் தான் என்ற மகிழ்ச்சியோடு எடுத்து சொல்வதை தினந்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இதுவரை 20,223 பேர் அந்த லோடிங் டோசஸால் இன்றைக்கு உயிர் பெற்றிருக்கிறார்கள். இதை சொல்வதற்கு காரணம், இது போன்ற நிலையில் இந்த இதய பாதிப்பு உள்ளவர்களை உடனடியாக காப்பாற்றுவதற்கு இது போன்ற மருத்துவமனைகள் எடுக்கிற இந்த முயற்சி என்பது மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்குரியது. அரசு நிர்வாகங்களும் தனியார் மருத்துவமனை நிர்வாகங்களும் இன்றைக்கு இருக்கிற மிக முக்கிய பிரச்சனைகள் 2, ஒன்று இருதய பாதிப்புகள், இன்னொன்று புற்றுநோய் பாதிப்புகள். புற்றுநோய் பாதிப்புகளுக்கு அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களுக்கும் பரிசோதனைகள் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு 27 மாவட்டங்களில் அது தற்போது செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஏராளமான இந்த பெட்சிடி என்று எடுத்துக்கொண்டால் புற்றுநோயை துல்லியமாக கண்டறிகிற கருவிகள் இந்த அரசு பொறுப்பதற்கு முன்னால் 2 இடத்தில் இருந்தது. இப்பொழுது 7 இடத்தில் அந்த பெட்சிடி கருவிகள் தமிழ்நாட்டில் அமையப்பட்டிருக்கிறது. இன்னமும் கூட இந்த ஆண்டு 2 இடங்களில் புதிதாக பெட்சிடி கருவிகளை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இப்படி பல்வேறு முயற்சிகளை அரசும் தனியார் மருத்துவ நிர்வாகங்களும் எடுத்து வருகிற நிலையில் இந்த மெரிடியன் மருத்துவமனை இன்றைக்கு புற்றுநோய் சிகிச்சையிலும்
சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் சுதர்சனம் அவர்கள் மகிழ்ச்சியோடு எடுத்துச் சொன்னார்கள். அதோடு சேர்ந்து இருதய பாதிப்புகளுக்கு ஒரு மிக சிறந்த தீர்வு வடசென்னை மக்களுக்கு என்கின்ற வகையில் இன்றைக்கு ஒரு புதிய அமைப்பு ஒன்று இங்கே தொடங்கி வைப்பதை நான் உண்மையில் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி இது சிறந்த விளங்க வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.